இன்றைக்கி ஒரு கிளைண்ட் வந்து நம்மளை கூப்பிட்டு பேசியிருந்தாங்க ஒரு ஃபீட்பேக் சொல்கிறதுக்காக. இப்போ அவங்க நம்மளை வந்து மெயினாக கூப்பிட்டுருந்த விஷயமும் வந்து அவங்களுடைய பெண்ணுடைய திருமணத்துக்காக மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்ததாகவும் அதுக்காக தான் வாட்ச் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான பெண்ணுக்கான அந்த அலைன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கோம். அதே சமயம் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என் கையில் இப்போ நிறைய பணம் தங்குது, சேவிங்ஸ் ஆகுது, இப்போ என்னால் கையில் நிறைய கையிருப்பு வைக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எடுத்து தான் வீடோட அளவு வந்து ஒரு 40க்கு 30 அப்படின்னு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வீடை வந்து ரெண்டாவது எடுத்துனா நம்ம உள்ளே விண்டோ கன்வர்ஷன் கொடுத்து எல்லா வீடையும் நம்ம அதாவது எல்லா ரூமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா வடக்கு பக்கம் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி தெற்கு பக்கம் இருக்கிற அந்த ரூம் எல்லாத்தையும் நம்ம வந்து வெயிட் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வீடுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி தெற்கு வடக்கு உச்சம் அப்படிங்கிற நிலையை கொடுத்து, ஏன்னா வடக்கு பக்கம் எம்டி ஸ்பேஸாக இருக்குது, ப்ளஸ் கூடுதலாக மேற்கு பக்கமும் அவங்களுக்கு இருக்கிற செட்பேக்கை சரௌண்டிங் ஆக்கி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அந்த இடத்தையும் நம்ம வந்து ஒரு ஷீட் போட்டு லோட் ஆக்கி ஈஸ்ட் பக்கம் இருக்கிற காலி இடம் ஈஸ்ட் வெஸ்ட் உச்சம், நார்த்து சவுத்தும் உச்சமாக இருக்கிற மாதிரி சவுத்து பக்கம் வெயிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற வீடே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி நார்த்து சைடு எம்டியாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது நல்ல இடத்துல அலைன்ஸ் அமைஞ்சிருக்கு. அதே சமயம் நிறைய வந்து அவங்க கையில் பணம் தங்குது அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. ப்ளஸ் கூடுதலாக வந்துட்டு இத்தனைக்கும் வந்து அவங்க என்ன இன்னொரு விஷயம் முக்கியமாக மென்ஷன் பண்ணாங்க, இத்தனைக்கும் நான் வேலைக்கு போகல, ஆனால் என் கையில் வந்து ரூபா தங்குது, சேவிங்ஸ் ஆகுது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியும், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இப்போ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய நேயர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத இதை நான் உங்களுக்கு பேசுகிறேன் நண்பர்களே. அப்போ அவங்க வீடை பெருசாக இடிக்காமல் உடைக்காமல் கூட நம்ம வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எடுத்து நம்ம அதில் பிளான் பண்ணும்போது மேக்ஸிமம் நமக்கு அந்த இடத்துல வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நமக்கு நல்லபடியாக ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே அந்த கோணங்கள்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 90 இருக்கிற மாதிரி அந்த பிளாஸ்டிக் ஒர்க்லாம் நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே சரியான முறையில் ரிசல்ட் எடுத்து நல்ல ஒரு அவுட்புட் எடுக்க முடியும் அந்த இடத்துல வந்து. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரியான சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஒரு சிங்கிள் ரூம் கிடச்சா போதும், ஒரு 16க்கு 10 அப்படிங்கிற ரூம் சைஸ் கிடச்சா போதும், அந்த இடத்துக்குள்ளே நம்ம தூங்கி அதுலேருந்து நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியும். வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்டை ப்ரூவ் பண்ண முடியும் அந்த இடத்துல வந்துட்டு. ஏன்னா நம்ம மட்டும்தான் சப்ஜெக்டில் இதை என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, இருப்பில் வந்துட்டு மேடு பள்ளங்கள் தான் சப்ஜெக்ட் இயங்குது, வென்டிலேஷனையும் சூரிய வெளிச்சத்தையும் இயங்கலை, ஆகவே எந்த பக்கம் வெயிட் இருக்கணும் எந்த பக்கம் வெயிட் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம 16 டேரக்ஷனில் பிரித்து அந்த இடத்துல நம்ம உச்சம் பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட்டு அவுட்புட் எடுக்க முடியும் பேசிக்கிறோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டிலே.